எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சுக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்திருக்கிறார். 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்பது சிரிக்கும் வகையில் இருக்கிறது என அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம் என சோற்றுக்குள் பூசணிக்காயை மறைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும், 2 ரெய்டுகளுக்கு பயந்து போய் அதிமுகவை அமித்ஷாவிடம் பத்திரமாக அடமானம் வைத்த பழனிசாமி அமைச்சர்கள் பத்திரமான இடத்துக்கு போவார்கள் என பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா என்றும், அர்த்தமேட்டிக் கணக்கு போட்டு பாஸ் பெருசா பெயில் பெருசா என செந்தில் காமெடி போல பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்த அறிக்கை வெளியிட்டிருக்கார். 10 தேர்தல்களில் தொடர்ந்து தோற்றுக் கொண்டிருக்கும் தோல்விசாமி 210 தொகுதிகளில் அதிமுக வெல்லும் என அதிமுக பொதுக்குழுவில் கிச்சுமூச்சு மூட்டியிருக்கார் எதிர்கட்சி தலைவர் என்றும், குழந்தைகளை சிரிக்க வைப்பதற்காக கிச்சுமூச்சு மூட்டுவது போல அதிமுகவினருக்கு உற்சாக மூட்ட சிரிக்காமல் பொய்யை சொல்லியிருக்கார் பழனிசாமி என்றும் அவர் தெரிவித்திருக்கார். திமுக நம் ஆட்சியை பற்றி விமர்சிக்க முடியவில்லை என்றும், அதிமுக பாஜகவோடு கூட்டணி என்றுதான் சொல்கிறார் என்றும், அப்படியான சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம் என தன்னுடைய ஆட்சிக்கு தானே பொதுக்குழுவில் சான்றிதழ் கொடுத்திருக்கார் என்றும், ஆட்சிக்கு ஆபத்தை தடுக்க தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேர் தகுதி நீக்கம், பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், எதிர்கட்சியினர் மீது அவதூறு வழக்குகள், விவசாயிகள் மீது அடக்குமுறை, கோடாநாடு கொலை, போலீஸ் அதிகாரி விஷ்ணுபிரியா தற்கொலை, கனிம கொள்ளைகள், கஜா ஒக்கி புயல்களில் காட்டிய மெத்தனம், கூவத்தூர் கூத்துகள், கொரோனா மரணங்கள், கொரோனா பேரிடரும் கொள்ளை, சாத்தான்குளம் தந்தை மகன் லாக்அப் டெத், தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு என அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு குற்ற சம்பவங்களை குறித்து அமைச்சர் ரகுபதி சுட்டிக்காட்டி அது குறித்தெல்லாம் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கார். தமிழ்நாட்டை தலைநிமிர வைத்திருக்கும் திமுக அரசின் சாதனைகளை பொறுக்க முடியாமல் பொதுக்குழு கூட்டம் கூட்டிய பொறுமியிருக்கிறார் என்றும், அர்த்தமற்ற அவதூறுகளால் திமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து இந்த தேர்தலில் வெற்றி குறித்தெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசியது குறித்து அவர் அந்த கருத்துக்கள் குறித்து விமர்சனம் செய்திருக்கார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக தனித்தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது என்றும், பாஜக கூட்டணியில் பாமக, அமமுக, பன்னீர்செல்வம், தமாக, புதிய நீதி கட்சி, ஐஜேகே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் இடம்பெற்றன என்றும், இப்போது அதிமுக கூட்டணியில் பாஜக, தமாகவை தவிர வேறு எந்த கட்சிகள் இருக்கின்றன என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கார். அன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ விலகிவிட்டது என்றும், தேமுதிகவின் நிலை உறுதியாகவில்லை என்றும், அது மட்டுமின்றி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டு சேர்ந்து அதிமுக நின்றிருந்தாலும் திமுக கூட்டணியை வென்றிருக்க முடியாது என்றும், இனியும் வெல்ல முடியாது என்பது தமிழ்நாட்டில் நேற்று பிறந்த பிஞ்சு குழந்தைகள் கூட தெரியும் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கார். நிலைமை இப்படி இருக்க நீங்கள் அடித்துவிடும் பொய்க்கணக்கை அதிமுகவினரே நம்ப மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி என்று எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவில் பேசியதற்கு விமர்சனம் செய்தது அமைச்சர் ரகுபதி பதிலளித்திருக்கார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.